குஜராத்தில் 52,000 கோடி ரூபாய் திட்டப்பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. ராஜ்கோட் உள்ளிட்ட 5 இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் இன்று திறப்பு. உலகின் மிகப்பெரிய உணவு தானிய சேமிப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. தேனி மாவட்டம் சில்லமரத்துப்படி உட்பட 11 மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள 11 சேமிப்பு கிடங்குகளை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 700 லட்சம் டன் உணவு தானியங்களை சேமிக்கும் வகையில் கிடங்குகள் உருவாக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 1,75,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஆயிரக்கணக்கான கிடங்குகள் கட்ட உறுதி. தமது சொந்த தொகுதியான வாரணாசியைச் சேர்ந்த மகளிருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். மத்திய அரசின் எந்த நலத்திட்டங்களால் பலனடைந்தார் என கேட்டறிந்தார். 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட புதிய சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல். கடந்த டிசம்பரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு. தேர்தலின் போது புது வழிகளில் அரசியல் கட்சியினர் பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க தேர்தல் ஆணையமும் புது யுக்திகளை கையாளும். பணம், பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க தேர்தல் அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். தேர்தல் முறைகேடுகள் குறித்து சி-விஜில் செயலி மூலம் புகார் அளித்தால் 100 நிமிடங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் உறுதி. இணையவழி பணப்பட்டுவாடாவை தடுக்க தேசிய பண பரிவர்த்தனை கழகம் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தகவல். தேர்தல் வாக்குறுதிகளை வேட்பாளர்களால் நிறைவேற்ற முடியுமா என்பதை அறிந்து கொள்ளும் உரிமை வாக்காளர்களுக்கு உண்டு. நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் ஆணையம் கண்காணிக்கிறதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு தலைமை தேர்தல் ஆணையர் பதில். தேர்தல் நேரங்களில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அது முழுமையாக நிறைவேற்றப்பட்டதில்லை. இதுவே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் கொடுப்பதை தேர்தல் ஆணையம் கண்காணிக்கிறதா, அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம். While the political parties have a right to make promises in their manifesto, this is an ongoing case which is pending. The matter is sub judice, so I cannot comment more. But yes, voter also has a right to know whether these promises are genuine, can be fulfilled, cannot be fulfilled, where from the money will come, and we have prepared a performer which exactly explains this. திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதி IUML-க்கு மீண்டும் ஒதுக்கீடு. ஏனி சின்னத்தில் நவாஸ்கனி மீண்டும் நிறுத்தப்படுவார் என கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் அறிவிப்பு. ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக மிக சிறப்பாக 5 ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிற நவாஸ்கனி MP அவர்களே தொடர்ந்து அந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால நாங்களும் அதே முடிவெடுத்திருக்கிறோம். திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் தங்கள் கட்சி வேட்பாளர் போட்டியிடுவார் என கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அறிவிப்பு. 2019 போலவே அதே நாமக்கல் தொகுதியிலே போட்டியிடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டு அதுக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்கிறோம். விரைவில் எங்களுடைய பணிகளை தொகுதியிலே துவக்குவோம். அன்று கோபேக் மோடி என்று சொன்ன திமுக கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கு வெல்கம் மோடி என்றார்கள் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பாஜகவுடன் ரகசிய உடன்பாட்டுடன் இருப்பது திமுக தான் என்றும் விமர்சனம். யார் உறவாக இருப்பது என்று அண்மையில் பார்த்தாக அண்மையில் கேலோ விளையாட்டு நடந்ததில்ல, நிகழ்ச்சி நடந்ததில்ல. அப்போ யார் வந்தா தானே அழைச்சாங்க, எத்தனை கம்பளம் போட்டு விழிச்சாங்கல்ல. அப்போ கோ பேக் மோடினாங்க, இப்போ வெல்கம் மோடிங்கிறாங்க. இதுதான் ரகசிய உடன்பாடு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் விளவங்கோடு தொகுதி MLA விஜயதாரணி. டெல்லி பாஜக தேசிய தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் கட்சியில் இணைத்துக் கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சிப் பணிகளால் தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளர்ந்து வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் யாத்திரையும் கட்சி வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பதாக கருத்து. Our respected Honorable Prime Minister Sri Narendra Modi ji's development work
Now people are witnessing all over the country and all over the Tamil Nadu. Our party is very fastly growing there. விஜயதரணியை எம்எல்ஏ பதவியில் இருந்து நீக்கக் கோரி சபாநாயகருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடிதம். கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னை போயஸ் தோட்டத்தில் சசிகலா கட்டியுள்ள புதிய வீட்டின் கிரகப்பிரவேசத்துக்கு நேரில் சென்று வாழ்த்து கூறிய நடிகர் ரஜினிகாந்த். அன்பளிப்பு வழங்கிய ரஜினிக்கு ஜெயலலிதா இல்லம் என பெயரிடப்பட்ட வீட்டை சுட்டிக்காட்டிய சசிகலா. கோயில் மாதிரி இருக்கு, வீடு கோயில் மாதிரி இருக்கு. இந்த வீடு அம்மாவுக்கு எல்லா பேரு, புகழ், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் கொடுக்கணும் சொல்லி ஆண்டு வந்தது. தர்மசாலாவில் திபெத்திய புத்தாண்டு கொண்டாட்டம். புத்த பிக்குகள் மற்றும் பக்தர்களுக்கு சிறப்பு பிரசங்கம் செய்தார் தலாய் லாமா. 2 நாள் பயணமாக குஜராத் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி வருகை. ஜாம்நகர் முக்கிய சாலைகளில் பல்லாயிரக்கணக்கில் மக்கள் திரண்டு வரவேற்பு. மலை பிரதேசங்களில் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை உதகையில் இன்று தொடக்கம். மற்ற மலை பிரதேசங்களுக்கும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தகவல்.